ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏக்கான வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? முக்கியமான சில வித்தியாசங்களை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒன்று பேர்லேயே இருக்குது, டிஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட், அதாவது டிஎன்ஏ. அப்புறம் ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட், அதாவது ஆர்என்ஏ. ரிபோஸ் அப்படின்ற சர்க்கரை மூலக்கூறில் 2வது இடத்துல ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. டிஆக்சி ரிபோஸ்னால் 2வது இடத்துல ஹைட்ராக்சி குரூப் இருக்காது, அது பதிலாக ஹைட்ரஜன் இருக்கும். அதுதான் அது டிஆக்சி, ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம். 2வது வித்தியாசத்தை பாருங்கள். டிஎன்ஏக்கு 2 இழை, அது பின்னி இருக்கும். ஆனால் ஆர்என்ஏக்கு ஒரே இழை தான். 3வது வித்தியாசம், ஆர்என்ஏல யுரேசல் நைட்ரஜன் பேஸ் இருந்தால் டிஎன்ஏல யுரேசலுக்கு பதிலாக தைமீன் இருக்கும். 4வது வித்தியாசம், ஆர்என்ஏ செல்லில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துலேயும் ரைபோசோம்லேயும் இருக்கும். ஆனால் டிஎன்ஏ நியூக்ளியஸில் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கும். 5வது வித்தியாசம் டிஎன்ஏ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும், அதாவது மரபணு தகவல்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆர்என்ஏ புரதத்தை உற்பத்தி பண்ணும். புரதத்தை உற்பத்தி பண்ணுற தகவல் அதுக்கிட்ட இருக்குது. அந்த தகவலை வச்சு தான் புரதம் உற்பத்தி ஆகும். நான் அந்த வீடியோவில் வெறும் 5 வித்தியாசம் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தவிர்த்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.